எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கோல்டு மினியோடைய மூவ்மெண்ட் இன்றைக்கி எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடச்சிட்ருக்கோம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் ரொம்ப லோ பிரேக்கரேஜில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நமக்கு ரொம்ப லோ பிரேக்கரேஜில் ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிறது எம்சிஎக்ஸ் மினியோடைய 1 ஹவர் சார்ட் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீவியஸாக என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸாக ப்ரைஸ் இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம். பட் அது என்ன இருக்குதுன்னா, மிடில்லே சப்போர்ட் எடுத்துருக்குது. சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ மேலே போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 50% லெவலில் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் இந்த சப்போர்ட்டுக்கும் மிடில் இருக்கிற லெவலில் இருக்குது. இப்போது இன்றைக்கி என்ன பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பை சைடு அதிகமாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எதனால் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு டே சார்ட்டில் பார்த்துட்டு வந்துடலாம். டே சார்ட்டில் பார்த்துட்டு வரும்பொழுது நமக்கு பார்த்தோம்னா ப்ரைஸ் ஒரு சப்போர்ட்டு எடுத்து மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்குது. அதாவது நம்ம கிளியராக பார்த்தோம்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்திருக்குது. இங்கே மல்டியாக ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகி மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஒரு ட்ரெண்ட் லைனும் பிரேக் நடந்திருக்குது. இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் முடித்து மேலே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி கேப் அப் ஓப்பனில் ப்ரைஸ் இருக்குது. இப்போது நம்ம மறுபடியும் ஒரு 1 ஹவர் சார்ட்டுக்கே வந்துடலாம். இதில் பார்க்கும்பொழுது நம்ம எவ்வளோ தூரம் அந்த ப்ரைஸ் கீழே பை ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய லெவல் இந்த லெவல், அதாவது 1,43,300லேருந்து 1,42,900 இந்த லெவலுக்குள்ளே பை எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ரைஸ் இங்கே வரும்பொழுது, அதாவது ப்ரைஸ் இங்கேருந்து இந்த லெவலுக்குள்ளே வந்துட்டு மேலே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த ஏரோ மார்க்கில் போட்டுக்கலாம். ப்ரைஸ் இப்போ இருக்கிற லெவல்லேருந்து இந்த லெவலுக்குள்ளே இங்கேருந்து பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா தாராளமாக பை எடுக்கலாம். அது போய் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த லெவலில் பிரேக் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்தோம் டே சார்ட்டில் ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அண்ட் ரீட்ரேஸ்ட் முடிஞ்சு ட்ராவல் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்குது. அதனால் நம்ம பை சைடு கிடச்சா மட்டும் பை சைடுக்குள்ளே போகலாம். அதே சமயம் புதன்கிழமை ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அதுக்காக இன்றைக்கி ஒரு சிம்டம்ஸ் கொடுக்கறது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்பொழுது ஈவினிங் அப்போ கூட நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கே மார்க்கெட் பை சைடு மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் போய் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த டைமில் ரேஞ்சில். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ப்ரைஸ் கீழே வரட்டும். வந்த பிறகு இந்த இடத்துல ஏதாவது ஒரு சப்போர்ட் கேண்டில் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதையே நம்ம ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து பை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். செல்லை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம செல் என்ட்ரி எடுக்கணும்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் இந்த லெவலில் இருக்குது. அதாவது இந்த லெவலில் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் ஆக்க வேண்டியது இருக்கும். இது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பாருங்கள், நமக்கு ஒரு 700 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். நம்ம அவ்வளோ தூரம் கொடுக்க தேவையில்லை. அதனால் நம்ம செல்லை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராப்பராக பை சைடு தான் ட்ராவல் பண்ணணும். ஏன்னா நம்ம முதல்ல பார்த்துருந்தோம் இந்த ரெசிஸ்டன்ஸ் இன்னும் டச் பண்ணாமல் இருக்குது. கீழே வந்தது சப்போர்ட் வரைக்கும் வர முடியல. இந்த நாளில் பார்த்திங்கன்னா நமக்கு ஐஎன்ஆர் ரொம்ப ரைஸ் ஆகிருந்தது. ரைஸ் ஆகிருந்தாலுமே ஒரு 200-300 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் கிடச்சிருந்துருக்கலாம். பட் நமக்கு இந்த சப்போர்ட்டுக்கும் இந்த சப்போர்ட்டுக்கு இடையில கேப் பார்த்திங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது. அவ்வளோ தூரம் நம்ம இந்த சப்போர்ட்டை பிரேக் டச் பண்ண முடியாமல் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. நமக்கு அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா பெரிய டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்துருச்சு. நல்லா கிளியராகவே நடந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. பிரேக் அவுட் நடந்து ரீட்ரேஸ்மெண்ட்டையும் முடிச்சு பிரேக் அவுட் நடந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி கேப் அப் ஓப்பன் ஆனதுக்கு கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நம்ம இங்கே செல்லு எதிர்பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த இடத்துல இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது தான் செல்லை பற்றி யோசிக்கணும். அல்லது மினிமம் இந்த லெவலையாவது பிரேக் பண்ணணும். நம்ம எதிர்பார்க்குறது 1,41,500 லெவல். இந்த லெவலையாவது பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் தான் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகும். அதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பை சைடு மூவ் ஆகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஈரான் அமெரிக்கா பீஸ் டீலும் நடந்துருக்கிற மாதிரி தோணுது. அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படி ஏதாவது நடந்ததுன்னா ஆயில் கீழே நல்லாவே வர ஆரம்பிச்சிடும். கோல்டு மேலே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த இடத்துல இருக்குது. அதனால் நம்ம எதிர்பார்க்குறது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன
பை சைடு ட்ராவல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அந்த லெவலுக்குள்ளே வரும்பொழுது கேண்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி படி நல்ல ஒரு சப்போர்ட் கேண்டில் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதையே ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிவிட்டு பை ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணலாம். நம்ம இங்கேருந்து மூவ் ஆகும்போதோ அல்லது ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் வந்ததுனால அதுக்கு நம்ம தனியாகவே வீடியோ நம்ம மறுபடியும் அப்லோட் பண்ணிடலாம். இப்போதைக்கு நம்ம பை மட்டும் இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ.